ஆஸ்ட்ரோ டிவைன் நேயருக்கு வணக்கம். இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் ஒரு 12 ராசிக்குள்ள இருக்க ஒரு ஆளா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, சப்போஸ் ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எப்படி அதை சரியாக்க முடியும், இல்லை ரொம்ப சரியா ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை விட சரியா அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல மிக முக்கியமாக இன்னைக்கு அதை எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாரா மேடம், ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். வணக்கம் மேடம், வெல்கம் டு ஆஸ்ட்ரோ டிவைன். இன்னைக்கு இந்த 12 ராசிகளில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்க என்னென்னலாம் பண்ணுன்றத டீட்டெயிலாக எங்கள் நேயர்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ 12 ராசிகள் தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா மார்கழி மாதம் ஸ்பெஷல். ஸோ இந்த மார்கழி மாத ஸ்பெஷல் ரொம்ப நான் இங்கே கொடுத்தது இல்லை, மோஸ்ட்லி நான் கொடுத்தது இல்லை, ஏதோ எப்போவோ ஒன்று கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் மேடம்? அதுக்கு காரணம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதத்தை நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா இங்கிலீஷ் மாதமே அப்படியே பேஸ் பண்ணி போகிறதால. பட் நம்ம ஆஸ்ட்ரோ டிவைன் சேனல் வியூவர்ஸ்க்கு புதுசாக ஏதாவது பண்ணலாம், ஆமாம் புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு மார்கழி மாத பலன்கள் அப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்த மார்கழி மாத பலன்களில் ஒரு ஒரு ராசிக்கும் அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ஏன்னா அவங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ மார்கழி மாதம்னாலே ஒரு தெய்வீகம் சார்ந்த மாதமாக தான் எல்லாருமே வந்து பார்ப்போம். நிறைய பஜனைலாம் பாடிட்டு ஆமாம் பக்திமயமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் இந்த மாதத்தில் இந்த டிவைன், இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் வழிகாட்டுதலை நம்ம கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஸ்பெஷல் மெசேஜாக இது கூடவே சேர்த்து நம்ம ஒரு ஒரு ராசிக்குமே தனித்தனியாக பார்க்க போகிறோம். மேடம், சிம்ம ராசிக்கான மார்கழி மாத பலனில் தொழில் வேலை எப்படி மேடம் இருக்குது? சிம்ம ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னு தான் இருக்குது. வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அதாவது எப்படி கிடைக்கும்னா இவங்க கஷ்டப்பட்டுருக்கணும், அதுக்காக உழைச்சிருக்கணும், தன்னுடைய வேலை தன்னுடைய தொழிலுக்காக இவங்க வந்து வேர்வை சிந்திருக்கணும், உழைச்சிருக்கணும், நிறைய அதுக்கான ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி அதுக்கான ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கி அப்படி உழைச்சிருந்தாங்கன்னா இந்த மாதம் அவங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வெற்றி எப்படின்னா மற்றவங்களும் வந்து அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும், ஆக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவர் மற்றவங்களே தூக்கிட்டு வந்து அந்த ஒரு கிரீடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும். உனக்கு இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும், இந்த விஷயம் உனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ மற்றவங்களால் வரக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும். இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக அவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். அந்த அதிர்ஷ்டமான வாய்ப்பு இந்த மாதம் இவங்களுக்கு இருக்குது. மேடம், இந்த ராசிக்காரர்களுக்கு பண வரவு எப்படி இருக்க போகுது? ஸோ சிம்ம ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும்போது மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு அவங்க செயல்பட்டால் ரொம்ப நல்லது. ஸோ இந்த பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்களில் இவங்களே முடிவு பண்ணணும். இவங்க சொல்கிறத மட்டும் இவங்க கேட்டால் போதும். மற்றவங்க சொல்கிறத கேட்குறாங்க, இப்போ வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ யாரோ வந்து நீ இந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுப்பா நல்லாயிருக்கும், நீ இவங்களுக்கு கடன் கொடு, இவங்களுக்கு ஷூரிட்டி போடு, இல்லை எனக்கு ஷூரிட்டி போடு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்பாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பாங்க. அதை பண்ணாங்கன்னா இவங்க காலி, இவங்க மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய மனசு ஒரு விஷயத்த சொல்லும், இது வேணும் இது வேணான்னு, அதை மட்டும் அவங்க வந்து டீல் பண்ணணும். அப்படி டீல் பண்ணால் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டாமல் வெளியே வந்துடலாம். ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் வெளிநபர்களால் இவங்க பிரச்சனைக்குள்ளாகிற ஒரு மாதமாக இருக்கும் இந்த பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில். அப்போது அது தவிர்க்கிற விதமாக இவங்க மனசு சொல்கிறத மட்டும் லீட் பண்ணால் நல்லதாக இருக்கும், தப்பிச்சிடலாம். மேடம், அடுத்து இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்கும்? ஸோ சிம்ம ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இவங்களுக்கு இந்த தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்குது. மற்றபடி பணம் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் நிறைய டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. என்னடா நெகட்டிவாக வருது அப்படின்னு பார்ப்பாங்க. பட் நம்ம இது வந்து முன்னாடியே ஒரு அவேர்னஸ் தான் சொல்கிறோம். இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு இவங்க எங்கள் 2 பேரை சேர்த்து வைப்பாங்க, இவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், என்னோடய ரிலேஷன்ஷிப் விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், அது வந்து வெளியே போகாதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். சுற்றி இருக்கிறவங்களால இவங்களோட ரிலேஷன்ஷிப் எவ்வளோ பாதிச்சிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும். இந்த காசிப் ரூமர்ஸ்லாம் க்ரியேட் ஆகும், அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை வந்து கொடுத்துரும், மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க.
ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப நிதானமாக இருக்கணும். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்கன்னா அது இவங்களையும் இவங்க பார்ட்னரையும் பாதிச்சிடும். மேபி உங்கள் பார்ட்னருக்கும் இவங்களுக்கும் கூட ரொம்ப வாய் வாக்குவாதம் இல்லாமல் இவங்க அவாய்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. இல்லைன்னா இவங்க சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு சண்டை அது வந்து ஃபேமிலிக்கே ஸ்ப்ரெட் ஆகி பெருசாக ஸ்ப்ரெட் ஆகி மற்றவங்களும் சேர்ந்து இதில் வந்து கேம் விளையாடிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ராசிக்காரர்கள் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். ஸோ சிம்ம ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய டிவைன் தரக்கூடிய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, தெளிவான சிந்தனை கண்டிப்பாக வேணும். மனசை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். இதுக்கு வந்து பெட்டர் டெய்லியும் தியானம் பண்ணுறது நல்லது. ஒரு 10 to 20 மினிட்ஸ் தியானம் பண்ணும்போது அந்த மனசு கொஞ்சமாவது தெளிவடையும். அண்ட் வேறு ஏதாவது இந்த கோவில் கும்பாபிஷேகங்கள், கோவிலில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் இதிலெல்லாம் வந்து கலந்துக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் கண்டிப்பாக இந்த மாதம் அவங்க கலந்துக்கணும். ஸோ இதனால் அவங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக பெருகும். வருமானம் வரக்கூடிய விஷயங்களும் நடக்கும். ஏன்னா மைண்டு கிளியர் ஆகுது, எனர்ஜி லெவலில் அவங்க சந்தோஷமாக வராங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வருமானம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு நல்லா பெட்டராக வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ மற்றபடி இவங்க வேறு எதிலும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீக பணிகள், ஆன்மீக பிரயாணங்கள் இதெல்லாம் மேற்கொள்ளலாம். அண்ட் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது செலவாக கன்சிடர் பண்ண வேணாம். ஒரு சுபகாரியத்துக்கு செலவு பண்ணுறது அது அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம். மைண்டை வந்து தெளிவாக வச்சுக்கணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கான ஒரு கைடன்ஸாக இருக்குது. ஆனால் இந்த ராசியை பற்றி பார்த்தோம், நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மிக முக்கியமாக என்னென்னா நீங்கள் ஒரு ராசியை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அந்த ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைஃப்லேயும் அவங்க என்ன கோ த்ரூ பண்ணணும், அவங்க என்னென்னலாம் பண்ணணும், பண்ண வேண்டாம், அண்ட் அதை தாண்டி வெறும் அந்த ராசிக்காரர்களால் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுற்றி இருக்கவங்களாலையும் அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு மாற்றங்கள் நிகழப்போகுது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. கண்டிப்பாக பார்க்குற நேயர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேடம். கண்டிப்பாக நிச்சயமாக ஐ ஓப்பனிங்ன்ற போது அப்போது அடுத்து என்ன வரும்னா அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸே இப்போது டேரோ கார்டு ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸில் அது ஒரு கைடன்ஸ் சார்ந்த விஷயம். இப்போ அந்த கைடன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அதில் ஏதாவது சில விஷயங்கள் நெகட்டிவாக வந்தது கூட அவங்க அதை தாண்டி கடந்து வந்துடலாம். இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான், அது வந்து பெருசாக நெகட்டிவாக இருந்தால் கூட பயப்பட வேண்டாம். ஸோ இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே நல்ல விதமாக முடியும். அண்ட் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நம்ம ஒன்று சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தேங்க்ஸ் டு டிவைன், நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் அண்ட் நியூ இயர்க்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த டிவைன் கிட்ட சமர்ப்பிக்கிற விதமாக நீங்கள் தாராளமாக பதிவிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் அதை நம்புங்க மேடம். இந்த தேங்க்ஸ் டு டிவைன் அப்படின்றதுல என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இலையில் ஏதாவது எழுதி அதை வந்து தீபத்தில் காட்டணும் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இதை எப்படி பண்ணலாம் மேடம்? கமெண்ட் பண்ணாலே போதும். நான் எப்போவுமே வியூவர்ஸ்க்கு சொல்கிறது கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் அந்த டைப் பண்ணுற நேரம் அந்த மைண்ட் அந்த ஒரு செகண்ட் அதில் உட்காரும். ஏன்னா நம்ம இப்போ தான் அவங்க ராசியை பற்றி பேசி இருக்கீங்க, அவங்க அதுக்குள்ளேயே இருப்பாங்க. அதோட அந்த மைண்ட் தாட்டோட அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா அது ஓவரால் அவங்க லைஃப்பை மாற்றும். கண்டிப்பாக இதை டைப் பண்ணிவிட்டு ப்ரெடிக்ஷனில் என்ன வந்திருந்தாலும் இதை டைப் பண்ணிவிட்டு அவங்களோட வேண்டுதல்கள், விஷஸ், விருப்பங்களை அதில் பதிவிடும் போது கண்டிப்பாக ஒரு மன திருப்தி ஏற்படும். அந்த மன திருப்தி அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றும். இதுதான் வந்து கான்செப்ட். கண்டிப்பாக மேடம், உங்களை நேரில் சந்தித்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்தது. கண்டிப்பாக நேயர்களுக்கும் ராசி பலன் யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருக்குமே அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியை தந்திருக்கும்ன்றதை நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மேடம். நன்றி.